குதிரைகளுக்கு வரைய தெரிஞ்சா அதுங்க தங்களோட கடவுளை ஒரு குதிரையா தான் வரையும் அப்படின்னு கிரேக்க ஞானி ஜெனஃபனிஸ் சொன்னாரு. இதை எடுத்துக்கிட்டு கடவுள் தங்களை மாதிரியே தான் இருக்கணும்னு குதிரைங்க நினைச்சுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய மடத்தனம். அப்படின்னா கடவுள் தங்களை மாதிரியே தான் இருப்பாருன்னு மனுஷங்க நினைச்சுக்கிறதும் அதே அளவுக்கு மடத்தனம் தானே அப்படின்னு சில நக்கல் அடிக்கிறாங்க. ஆனா எனக்கு என்ன கேள்வின்னா, ஒரு குதிரை தான் ஒரு நத்தைக்கோ புழுவுக்கோ பிறந்ததா நினைச்சா அது மடத்தனம். ஆனா ஒரு குதிரை தான் ஒரு குதிரைக்கு பிறந்ததா நினைக்கிறதுல என்ன மடத்தனம் இருக்கு? அதுவும் இல்லாம மேலானதுல இருந்து கீழானது வர முடியும், ஆனா கீழானதுல இருந்து மேலானது வரவே முடியாது. அதாவது ஒரு குதிரை கடவுள் நத்தைய படைக்க முடியும், ஆனா ஒரு நத்தை கடவுள் குதிரையை படைக்கவே முடியாது. அப்படின்னா ஒரு குதிரை தன்னோட கடவுளை தன்னை விட கீழான பிராணியாவோ அல்லது அதை விட கீழான வெறும் சக்தியாகவோ கற்பனை செஞ்சாதானே அபத்தம். ஒரு தெய்வீக குதிரையா கற்பனை செய்யறதுல எந்த அபத்தமும் இல்லையே. அதே போல கடவுள் தங்களை மாதிரியே தான் இருப்பாருன்னு மனுஷங்க நினைக்கிறதுலயும் எந்த அபத்தமும் இல்லை. அது ரைட்டுங்க. ஆனா குதிரையோட யோசனையில வர்ற கடவுளை நீங்க உண்மைன்னு ஏத்துக்குவீங்களா? மாட்டீங்கன்னா மனுஷனோட யோசனையில வர்ற கடவுளையும் ஏத்துக்கூடாது தானே. ஒரு குதிரை கடவுள் இருக்கவே முடியாதுன்னு சொன்னா உங்க கடவுளும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் தானே அப்படின்னு சிலர் கேட்கலாம். கரெக்டு தான். ஆனா ஒரு குதிரை கடவுளை நாங்க ஏன் ஏத்துக்கிறது இல்லை? ஏன்னா இந்த உலகத்துல குதிரைகளை விட மேம்பட்ட உயிரினங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு குதிரை கடவுள்கிட்ட இருந்து இந்த மேலான உயிரினங்கள் வந்திருக்க முடியாது. அதனாலதான் கடவுள் ஒரு குதிரையா இருக்க முடியாதுன்னு சொல்றோம். ரெண்டாவது, இந்த பிரபஞ்சத்துல மனிதத்துவம், குறிப்பா நபர்மை தான் நமக்கு தெரிஞ்சதுலேயே மேலான விஷயம். படைப்புல இருக்கிறது படைப்பாளி கிட்ட இல்லாம போகாதுன்னு சொன்னா மனிதர்களை படைச்ச கடவுள் கிட்ட நபர்மை இல்லாம போகாது தானே. அதனாலதான் கடவுளை ஒரு தெய்வீக நபரா பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி மனிதனோட யோசனையில வர்ற கடவுளும் இருக்க முடியாதுன்னு சொல்லணும்னா இந்த உலகத்துல நபர்மையை விட மேலான விஷயம் வேற ஏதாவது இருக்குன்னு நிரூபிக்கணும். அப்படி என்னைக்காவது நிரூபிச்சீங்கன்னா எங்க கடவுளும் இருக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறோம். அப்ப கூட கடவுளே இல்லைன்னு ஆகாது. நாங்க சித்தரிக்கிறத விட கடவுள் இன்னும் மேலானவர்னு தான் ஆகும்.